டியூப் தமிழ் வணக்கம். மது குடித்த போது இளைஞருடன் வாக்குவாதம், மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட முதியவர், 4 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. இளைஞரும் முதியவர் ஒருவரும் ஒன்றாக மது அருந்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக முதியவரை தாக்கிவிட்டு இளைஞர் முதியவரை மண்ணுக்குள் புதைத்த சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு மல்டோவா. அந்த நாட்டில் 74 வயதுடைய மூதாட்டி ஒருவர் வசித்து வந்திருக்கின்றார். அந்த மூதாட்டி அண்மை காலமாக உயிரிழந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார். இந்த மர்மமான மரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மூதாட்டியின் சடலத்தை மீட்டு விசாரணைகளை மேற்கொண்டு மூதாட்டியின் சடலத்தை எடுத்து வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி விசாரணைகளை மென்மேலும் நீடித்தனர். இதன் அடிப்படையில் அந்த கிராமத்தில் வசிக்கும் 18 வயது இளைஞர் மீது சந்தேகம் எழுந்ததாக உறவினர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த இளைஞரை கைது செய்வதற்காக அந்த இளைஞனுடைய வீட்டிற்கு போலீசார் சென்றிருக்கின்றார்கள். அந்த வேளையில் போலீசாருக்கு அதிர்ச்சி தரும் வகையிலாக அந்த இளைஞர் மது போதையில் மயங்கிய நிலையில் வீட்டிற்குள் இருந்திருக்கின்றார். அந்த இளைஞரை கைது செய்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவருடைய வீட்டில் சுற்றுச்சூழலில் சோதனையிட முற்பட்ட போது வீட்டின் பின்புறத்தில் இருந்து ஒரு குரல் ஒன்று வந்து கொண்டிருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அந்த குரல் மண்ணுக்குள் அடியில் இருந்து குரல் வந்ததாகவும் போலீசார் தெரிவித்து உடனடியாக எங்கிருந்து அந்த குரல் வருகின்றது என்பதை பார்த்து வீட்டிற்கு பின்புறத்தில் இருந்து அந்த குரல் வருவதாகவும் தெரிய வந்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் புதைந்திருக்கும் மண்ணை மெல்ல மெல்லவாக அந்த மண்ணை எடுத்த போது அந்த மண்ணில் இருந்து ஒரு முதியவர் ஒருவர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்தனர். அந்த முதியவர் படுகாயங்களுடனும் கழுத்தில் வெட்டப்பட்ட காயங்களுடனும் இந்த மண்ணுக்குள் புதைந்து கிடைப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். முதியவரை மீட்ட பொழுது முதியவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நானும் இந்த இளைஞரும் மதுபானம் பாவித்தோம். இந்த மதுபானம் பாவித்த வேளையில் எனக்கும் இந்த இளைஞருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த இளைஞர் என்னை தாக்கி கழுத்தில் கத்தியால் கீறிவிட்டு என்னை இந்த மண்ணுக்குள் புதைத்திருக்கின்றார் என்று வாக்குமூலத்தை அதிரடியாக அந்த முதியவர் வழங்கியிருந்தார். குறிப்பாக அந்த முதியவரை மீட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு போலீசார் கொண்டு சென்று அந்த முதியவருக்கான சிகிச்சையை பெற்றுக் கொடுத்து உள்ளனர். அதன் அடிப்படையில் இளைஞர் மீது விசாரணைகளை ஆரம்பித்த போது இளைஞர் தன்னுடைய வாக்குவாதத்தினால் தான் இவ்வாறு செய்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக 74 வயதுடைய மூதாட்டியையும் இவர்தான் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் மீண்டும் விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது தொடர்பான விடயத்தில் இவர்கள் தொடர்பான பெயர் விவரங்களை போலீசார் வெளியிடவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. உண்மையிலே 18 வயது இளைஞன் இவ்வாறு ஒரு முதியவருடன் மது அருந்திவிட்டு அவருடன் வாக்குவாதப்பட்டு விட்டு அவரை தாக்கி அவரை மண்ணுக்குள் புதைக்கின்ற அளவுக்கு ஒரு மதுபானம் இவ்வாறு வேலை செய்கின்றது. அவருடைய வயது, அவரை தாண்டின ஒரு வயதுக்கு வந்தவருக்கு செயற்படுற விதங்கள், அவருடைய வயது, அவருக்கு வயதுக்கு வந்தவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இதனை எல்லாத்தையும் இழந்து இப்படி ஒரு இளைஞர் இவ்வாறு ஒரு முதியவருக்கு செயற்பட்ட விதம் எவ்வாறு மக்களால் கருதப்படுகிறது என்பது பெரும் ஒரு பரபரப்பை அந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கருத்தாக அமைகின்றது. மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.